ஹாப்பி பர்த்டே டு யூ. திவாவுக்கு வந்து தெரியாது உண்மையில இப்படி பண்ண போறோம் அப்படிங்கறது வந்து. திவாவுக்கு வந்து பாட்டி வந்து இப்ப சர்ப்ரைஸ் கொடுக்க போறாங்க. இந்த பிறந்த நாளை இங்க கொண்டாட போறோம். 1 2 3 ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே கேஜே திவா. ஹாப்பி பர்த்டே டு யூ. கிளாப் பண்ணுங்க பாட்டி. கை தட்டுங்க. கிளாப் பண்ணுங்க. திவா மூலியமா ஆன்லைன் பிறந்தநாள் கொண்டாட்டம் தெய்வான பாட்டி கொடுத்த வாழ்க்கையில் மறக்க முடியாத சர்ப்ரைஸ். முதல்ல வந்து தெய்வான பாட்டிக்கு பிறந்த நாள் கொண்டாடினாங்க. நான் வந்து ஊர்ல என்னால இங்க வந்து வர முடியல. என்ன வேணும் பாட்டி? எனக்கு நீ தான் வேணும். இந்த வீடியோ பார்க்கல எல்லாம் பாட்டியை மறக்காம சந்தோஷப்படு. எவ்வளவு எல்லாம் கதைச்சீங்க பாட்டி? நீங்க 4 பேர் தானே இது அப்படி இப்படி எல்லாம் கதைச்சீங்க. காலையில எடுத்து வேட்டைக்கு பிட் பண்ணல பாத்தீரா? ஆலமரமா தலைஞ்சி அருகா வேரோடி, புங்க மரமா தலைஞ்சி புளிய மரமா வேரோடி. இல்லாட்டி அந்த பிறந்த நாளை நீங்க அங்க பாட்டியை கொண்டாடுறீங்களே, இது நெஞ்ச தொட்டு தேடுறாங்க. பாட்டியை ஏத்திட்டு போவே எல்லாரும் காத்துக்கிட்டு இருங்க. இது வரைக்கும் நீ எவ்வளவு பேட்டியை பார்த்திருப்ப. லைஃப் லாங் மறக்க முடியாத பிறந்த நாள் ஃபர்ஸ்ட் டைம் பாரு. ஹாப்பியாரு, சந்தோஷப்படு. டேய் ரொம்ப ஓவரா பண்றீங்கடா டேய். வணக்கம், இது தமிழுடைய தரணியில் ஆர்ஜே தமிழா. நான் உங்க ஆர்ஜே பிரகலாதன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்மளோட வாய்ஸில் இந்த ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். ஆர்ஜே தமிழாவில் இன்னைக்கு ஸ்பெஷலாக இந்த வீடியோ ஏன் அப்படின்னாக்கா, இன்னைக்கு நம்மளோட ஓனர் திவாவோட பர்த்டே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் ஏன் நம்ம தெய்வான பாட்டி கூட இதை செலிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு வருஷத்தில் ஒருத்தங்களுக்கு 2 பர்த்டே வருது அப்படி சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? தெய்வான பாட்டிக்கு மீண்டும் ஒரு முறை பிறந்த நாள் அப்படி சொன்னால் நம்ப மாட்டாங்க. சரி, இன்னைக்கு யாருக்கு பர்த்டே? சிவாவுக்கு. திவாவுக்கு. நீங்க சிவாங்கிறீங்க. சிவான்னு தான் நான் கூப்பிடுறது. நீங்க சிவானது நிறைய பேர் கொமாண்ட்ல கீழே வந்து சிவான்னு தான் சொல்றீங்க. அவனோட பேரே மாத்தி விட்டீங்க நீங்க. அப்ப என்ன பேருன்னு சொன்னா தானே அர்த்தமான பேரு. திவா என்பது அவருடைய ஷார்ட் நேம். திவானுதரன் அப்படிங்கிறது அவரோட ஃபுல் நேம். கேஜே திவாங்கிறது அவருக்காக ஒரு பின் சூட்டப்பட்ட ஒரு பேர். ஆகவே நீங்க திவானுதரன் சொல்லலாம், திவான்னு சொல்லலாம், கேஜே திவான்னு சொல்லலாம். 3 பேர் இருக்க, 3க்குமே சம்பந்தம் இல்லாம ஏன் சிவான்னு சொல்றீங்க? அது தப்பு. சரி, இனிமே சொல்லல. ஓகே, அப்ப பேர் சொல்லுங்க. என்ன பேரு? சிவா. நான் சொல்றது சிவா தான், நீங்க ஏத்துக்கொள்ளுங்க. நம்ம சிவாயே. ரைட், ஓகே. நம்ம நண்பனுக்கு, நம்ம ஆர்ஜே தமிழ் ஓனருக்கு ஆரம்பத்தில் வந்து இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன். அண்ட் கீழே வச்சிடலாமா? கை எடுக்குது. ஸோ வீடியோக்குள்ளார போடலாமா? அதுக்கு முன்னால் நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இப்போ வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை கேட்க கட் பண்ணி அப்படி சாப்பிடலாம். ரைட், உண்மையில் திவாவோட பிறந்தநாள் அன்னைக்கு கூட நாங்கள் நின்றுருக்க வேண்டியது, நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம். உங்களுக்கு தெரியும், காலங்கள் ஆக கோலங்களும் மாற ஒவ்வொருத்தங்களோட நிலைப்பாடுகளும் அவங்க நிற்கிற இடங்களும் அப்படியே அதற்கேற்ற மாதிரி மாறிக்கொண்டு போய்கொண்டே இருக்குது. அந்த வகையில் நான் இப்போ வந்து இன்னையோட 7-8 நாள் சம்திங் 6 நாள் 7 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரியா ஞாபகம் கூட இல்லை. நான் வந்ததுக்கப்புறமா அம்மாவோட பேட்டைக்கும் என்னால் அங்கே வந்து ஊரில் நிற்க முடியலை. ஸோ இப்போ இன்றைக்கி திவாவோட பிறந்தநாள் நிற்க முடியலை. 2 பேரோட முக்கியமான பிறந்தநாளுக்கு என்னால் ஊரில் நிற்க முடியலை. பட் இருந்தாலும் இப்போல்லாம் எந்த வாழ்த்துக்கள் சொல்றதா இருந்தாலும் திறன் பேசி மூலியமா வந்து சொல்லிக் கொள்றாங்க. என்ன பாட்டி? அதாவது ஸ்மார்ட் போன். இப்ப திருமணமே வந்து கணவர் ஒரு நாட்டுல இருக்கு, மனைவி இன்னொரு நாட்டுல இருக்கு. 2 பேருக்கும் திருமணமே வந்து ஒரு ஸ்மார்ட் போன்ல தான் நடக்குது. பட் அப்படி சொல்ல வரல நான் வந்து. ஆனா உண்மையில என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த ஸ்பொட்ல இருந்து நாம கூட பங்கு பெற்ற மாதிரி வந்து இருக்காது எதுவா இருந்தாலுமே வந்து. ஆனா இப்ப மரண வீடா இருக்கலாம், திருமண வீடா இருக்கலாம், ஆலய திருவிழா இருக்கலாம், இது எல்லாத்துக்குமே வந்து ஒருத்தங்க அங்கேருந்து இங்க ஃபோனை தூக்கி காட்டணும், அது மூலியமாக தான் வந்து பார்க்குறாங்க. இன்றைக்கும் அதுதான் நடக்கப்போது போல் இருக்குது. ஏன் நான் திவா இன்றைக்கி இந்த இடத்துல இல்லை, ஏன் நான் திவா கூட இல்லைன்னு சொன்னாலும் தான் உங்களுக்கு தெரியும் வந்து 2 சேனலில் வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஒன்று நம்மளோட ஆரம்பத்தில் ஆரம்பித்த ஆர்ஜே தமிழ், அதாவது இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த சேனலில் வந்து ஆரம்பத்தில் வந்து ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக என்ன சொன்னால் எல்லா காணொலிகளையும் இணைச்சி என்டர்டைன்மெண்ட்லேருந்து அப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆர்ஜே தமிழ் யூடியூப் சேனல் ஆரம்பித்தது மெயினாக. ஸோ காலத்தின் கட்டாயம், கோலத்தின் நியதி, நாங்கள் அதுக்குள்ளே வந்து உதவி திட்டங்களை வந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ உதவி திட்டங்கள் பண்ணதுனால அதற்குள்ளார வந்து இந்த என்டர்டைன்மெண்ட் வீடியோக்குள்ளே கொண்டு வந்து அது குழப்பக்கூடாது அப்படிங்கிறதுனால அதுக்குண்டே செப்பரேட்டாக வந்து ஆர்ஜே வித் கேஜே யூடியூப் சேனலை வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ வந்து ஆரம்பித்ததுக்கப்புறமா இப்போ இவ்வளவுலாம் பெரிய பிரச்சனைகள் வரும், அதற்கப்புறமா நாங்கள் உதவி திட்டங்களை வந்து நிப்பாட்டுவோம் அப்படி சொல்லி நாங்களும் வந்து நினச்சி பார்க்கல. எங்களோட காணொலி பார்க்குற எங்களுடைய சொந்தங்கள் வந்து நினச்சி பார்க்கல. ஸோ அதுவும் காலத்தின் ஏதி, காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி
அதுவும் தடைப்பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த சேனல் வந்து நம்ம நிறுத்த முடியாதுல்ல. ஸோ இதற்கு வந்து காணொளி இட்டு தான் ஆகணும். அப்போ ஒரே இடத்துல இருந்து 2 பேரும் காணொலியை செய்த முடிச்சுன்னா ஒரே காணொலியை 2 சேனல்லாம் அப்டேட் பண்ண முடியாது. வெவ்வேறு வீடியோக்கள் தான் வந்து அப்டேட் பண்ணி ஆகணும். ஆகையினால ஒரே இடத்துல இருந்து ஒரு நாளைக்கு 2 வீடியோ எடுக்கிறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இப்போ வெவ்வேறு திசையில் பிரிஞ்சா தான் வந்து கொஞ்சம் அங்கே ஒரு வீடியோ இங்கே ஒரு வீடியோ அப்படி சொல்லி கொஞ்சம் வீடியோ கிரியேட் பண்ணி நாங்கள் வந்து அப்டேட் பண்ணலாம். அதனால இப்போ திவா வந்து நார்த்தில் இருந்தால் நான் ஈஸ்ட்லேயும், நான் ஈஸ்ட்ல இருந்தால் திவா வந்து நார்த்லேயும் அப்படி மாறி மாறி இருந்து வீடியோ பண்ணோம். சப்போஸ் வந்து நாங்கள் 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தாலும் வந்து ஒரு நாளையில் 2 வீடியோ எடுக்கிறதுக்கு படா பட்டு ஓட்டமாக ஓடி எப்படியாச்சும் 2 வீடியோக்கள் எடுத்தே ஆகணும் அப்படி ஒன்று. ஆனால் சில நேரங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் அந்தந்த பகுதிகளுக்கு பிரிஞ்சு போயிடும். அந்த வகையில் இப்போ நார்த்தில் இந்த டைம் வந்து நான் நிற்க வேண்டிய நாள் அப்படிங்கிறதுனால நானும் பிரசாந்தும் கிளம்பி இங்கே வந்துட்டோம். திவா வந்து ஒரு சில காரணங்களால் வந்து ஆளால் இங்கே வர முடியலை. அதனால் இப்போ கண்டிப்பாக ஊரில் நிற்க வேண்டிய நாள் அப்படிங்கிறனால ஆள் அங்கே நின்றுட்டார். அதனால் எங்களால் இந்த வருஷம் அவர் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ண முடியலை. அப்படி இருக்கையில் தெய்வான பாட்டியின் இந்த வருஷம் பர்த்டே முதலாக வந்து தெய்வான பாட்டிக்கு பிறந்த நாள் கொண்டாடினாங்க. அதுக்கு கூட வந்து திவா பிரசாந்தெல்லாம் இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. நான் வந்து ஊரில் என்னால் இங்கே வந்து வர முடியல. அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தேன். சொன்னால் பாட்டியோட பிறந்தநாள் முதல் முறையாக கொண்டாடினது. ஏன்னா எங்களுக்கு பிறந்தநாள் இப்போ திவாக்கோ எனக்கோ இல்லை எங்களுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வருஷம் நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அதுவும் வந்து உங்களுக்கு நாங்கள் வீடியோ மூலியமாக வந்து காண்பிக்கிறோம். அப்படி இருக்கையில் பாட்டிக்கு முதல் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக நான் அந்த இடத்துல இருந்திருக்கணும். பட் எனக்கும் சில வேலை நிமித்தம் காரணமாக வந்து நான் என்னால் வந்து இங்கே வர முடியலை. என்ன சொன்னால் கோர்ஸ் அதுன்னு சொல்லி 1000 பிரச்சனைகள் அதெல்லாம் சால்வ் பண்ணி இப்போ தான் சிவசிவான்னு எல்லாத்தையும் தலைமொழிட்டு இனி எந்த நாளில் எங்கேயும் இருக்கக்கூடிய மாதிரி மாறி போச்சு. ஆனால் இன்னைக்கு திவா கூட வந்து இருக்க முடியலை. பட் இருந்தாலும் இன்னைக்கு எங்களுடைய ஆர்ஜி தமிழா ஃபேஸ்புக் அதாவது முகநூல் வாயிலாகவும் சரி, யூடியூப் அதாவது வலையொலி தளத்தினூடாகவும் சரி வந்து ஆளுக்கு வந்து நாங்கள் விஷ் பண்ணி போஸ்ட் இட்டிருந்தோம். அதுக்கு கீழே நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லா பேருக்கும் இந்த காணொலி வாயிலாக ரொம்ப 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 நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். இப்போ திவாவோட பர்த்டேவை வந்து பாட்டின்ற கையால் ஆரம்பித்து வெட்டி செலிப்ரேட் பண்ண போகிறோம். அண்ட் இப்போ ஆளுக்கு வீடியோ கால் பண்ணி உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த ஒரு காணொலியில் வந்து காண்பிக்க போகிறோம். என்ன பாட்டி இது வந்து வித்தியாசமாக இருக்க பார்த்தேனே ஸ்பெஷல் பர்த்டே அப்படின்னு சொல்லலாம். வந்து முதலாக வந்து எங்களுடைய இந்த யூடியூப் சேனலில் எங்களுடைய கேஜி திவாவுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன் மூலம் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறோம். அதுதான் வந்து ஸ்பெஷல். ஏன்னா அதாவது திவாவுக்கு வந்து பாட்டி வந்து இப்போ சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா திவாவுக்கு வந்து தெரியாது உண்மையில் இப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து. இப்போ திவாவுக்கு கால் பண்ணி கொஞ்சம் ஆன்லைன் வாடா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சொல்ல போகிறோம். ஆன்லைன் இருக்கானான்னு முதல்ல வந்து கால் பண்ணி பார்ப்போம். கால் பண்ணி பார்த்தோன்னே அது ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்குது. இல்லை நார்மல் கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் சரி நார்மல் கால் பண்ணுவோம். முதல்ல நார்மல் கால் பண்ணுவோம். என்ன பாட்டி திவான்னு தரேன் ஆன்சர் பண்ணுறான்னு தெரியலையே முதல்ல. அடிப்பா தூக்க மாட்டான். எப்படி சொல்றீங்க? எனக்கு தெரியும். ஹலோ ஓம்டா எங்க நிக்கிறா? ரைட். அது நான் முதல்ல விஷ் பண்ணிட்டேன். இப்போ என்ன சொன்னால் உனக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆள் வந்து முக்கியமான ஆள் வந்து உன்னை வந்து வீடியோ காலில் பார்க்கணுமா? வீடியோ காலில் பார்க்கணுமா? நமசிவாய். அது உனக்கு வேண்டப்பட்ட ஆக்கள் தானே, அது பார்க்கலாம். யாரா இருக்கும்? ரைட் ஓகே. அப்போ வீடியோ கால் வாங்கல பார்ப்போம். வேறண்டு மேலே என்னத்தையும் தூக்கி போடுங்க. போட்டு வீடியோ கால் அடிங்க. அதே இல்லை ஆள் ஹாப்பியாக வீட்டில் தூங்குறாராம். நான் இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிதான் நினைச்சேன். நான் வந்து ஆள் வெட்டியாக தான் இருக்கு போல இருக்கு. நான் எடுக்க ஆன்சரே இல்லை. அடிக்கடி ஆன்சர் இல்லையா? அப்போ இப்போ தான் ஃப்ரீயாக இருக்கான். அவ்வளோ நேரம் வேலை அவட தெரிஞ்சிருக்கான் போல இருக்கு. இப்படி இருக்கலாம். ஓகே ஆள் எடுக்குது இல்லைங்க. எங்க நீங்க? ப்ரோ உங்களுக்கு முக்கியமான ஒரு ஆள் ப்ரோ பார்க்க போகுதான். காட்டுடா. ரெடி இல்லை நீங்கள் ரெடியா? காட்டுறேன். காட்டணுன்னு ஓகே ரெடி 1 2 3 சிவா. நல்ல சுகமா இருக்கேன். உண்ட சுகம் நல்லா இருக்குறீங்களா? ஓ நல்ல சுகம். பாத்தீங்களா எப்படி இருக்கு? அழகா வெள்ளையா இருக்கிற பல்லு நீனும்
பிறந்த நாள் அதான் வாழ்த்து. பாத்தீங்களா அது என்ன நன்றி நன்றி யாரு என்ன பிறந்த நாள் வேணும் சொன்னோம்ல அதுக்கு முதையே எனக்கு தெரியும். நாம சொல்ல தேவையில்ல. அப்ப கோல் எடுத்து மிஸ் பண்ண இல்ல நீங்க பாத்தீங்களா கோல் எடுத்து மிஸ் பண்ண இல்ல கோல் எடுத்து மிஸ் பண்ணேன். அவங்க அம்மா எங்கேயோ நிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. பாத்தியா அம்மா அங்க அக்காட்ட நிக்கிறா அதான் கவலைப்பட்டு பேசினோடா. பொம்பளையில் போல் பண்ணா மட்டும் பிரசாந்தோ சரி கிஷோ சரி நானோ சரி நீயோ சரி ஆன்சர் பண்றோமா. அதுவும் வயசு பிள்ளைலாம் வயசான ஆக்கள் வந்து கால் பண்ண ஆன்சர் இல்லையா. நான் முதல்ல இருந்து மிஸ் பண்றேன். நான் எடுக்கிறேன் கால் போதே எடுக்கையே இல்லை. ஆளப்பார் ஆள பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீங்க எடுத்தீங்களோ? அப்ப தெரிய வாடியா அந்த அது நார்மல் கால் தெரிய வாடி வாட்ஸ்அப் தான் உங்களுக்கு வாட்ஸ்அப் கால் தான் தெரியுங்க. அப்ப என்ன ஏரியா அப்ப நலமா இருக்கேல? ஓ நல்ல சுகமா இருக்கே. நாங்க என்ன செய்ய போறோம்? நாங்க என்ன செய்ய போறோம்? உங்க பிறந்த நாளை இங்க கொண்டாட போறோம். அது எப்படி நீ அங்க இருந்தாலும் உண்ட பேர்ல இங்க கேக் வாங்கிட்டு வந்துட்டோம். உண்மையாதான் ப்ரோ. இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபுக்கு வெட்டிங் ஸ்மார்ட் போன்ல வீடியோ கால்ல தான் ப்ரோ நடக்குது. அதான் எனக்கு இந்த பிறந்தநாள் கொண்டாட புதுசா இருக்குதாவா உலகத்துக்கே புதுசா இருக்க போகுது இது. என்ன பாட்டி மறா இல்ல அப்ப நான் இப்படி போன் கால இந்த இது அனுப்பி விட்டுறதுல என்ன ஓ நீங்க கையை அப்படியே புஷ்ஷன்னு உள்ள ஓட்டுங்க. பாட்டி இப்படி எடுத்து பஸ்ஸன்னு இப்படி ஒட்டுவாங்க. இப்படி கேக் எடுத்து இப்படி ஒரு அழகா வந்து விட்டுவாங்க. நீ ஆவன்றது டேய் ப்ரோ டேய் நியாயமா சொல்லு. வீடியோ கால் எடுத்து வச்சு இந்த மாறம் படத்துலையா அந்த மம்முட்டியும் டேய் விடிய ஒன்னா தூங்குறாங்க. போன் மூலமா கிஸ் கொடுக்குறாங்க. அதெல்லாம் பண்ணும்போது கேக் போட்டு வெட்டலாடா. அதான் வெட்டி போட்டு கேக்க வார பஸ்ல கொடுத்து விடு. இங்க நான் சாப்பிடாதான் இதாக மீனவாட்டி வார பஸ்ல கொடுத்துருப்பல பாட்டியை ஏத்தி அனுப்பிவிடு. பாட்டியை ஏத்திட்டு போவே எல்லாரும் காத்துக்கிட்டு இருங்க. ஆனா வரே இல்ல நீங்க அங்க இருக்கீங்க வரே இல்ல. எவ்வளவு எல்லாம் கதைச்சு நீங்க பாட்டி நீங்க 4 பேர் தானே இது அப்படி இப்படி எல்லாம் கதைச்சு நீங்க காலையில எடுத்து வேர்ட்ரேக்கு பிட் பண்ணல பாத்தீரா. உங்களோட அம்மாவுக்கு எடுத்து நான் கேட்டு எங்கேயோ அம்மாவோட நம்பர் வாங்கி எடுத்து உனக்கு மிஸ் பண்ணேன். ஆனால் உங்களோட அம்மாவுக்கு தான் அந்த நம்பர் போச்சு. அம்மா எங்கள் அக்கா வீட்டை நிற்கிறாவான். வந்த உடனே கேட்டுப்பார். பாட்டி அடிச்சுதான் இருக்கா காலையில. நான் பாக்கல ஒரு இடக்கு ப்ரோ. நீங்க அடிச்சிட்டு தூங்குனா பாட்டி அடிக்கிறது எப்படி தெரியும்? ஹெட்செட்டை சொல்றேன். ஹெட்செட் அடிச்சுட்டு நீங்க பாட்டு கேட்டது தூங்குனா அடிச்சு தூங்குனா பாட்டி அடிச்சா எப்படி தெரியும் உங்களுக்கு? இவன் இப்படிதான் பாட்டி பாத்தீங்களா இடக்கு முடக்க ஏதாவது காய்ச்சி கொண்டிருப்பான். உண்மை லண்டன் சொல்றது உண்மை. நான் போன் 3 தடவை எடுத்திருக்கிறேன். இல்ல என்ன விளக்கம்டா நான் இரவு நித்திர போய்க்குள்ள வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அந்த ஆக்கள் மிஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் 12 மணிக்கு போன் எடுத்து மிஸ் பண்ணுவாங்க. காய்ச்சி முடிக்கிறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இவனெல்லாம் அடுத்தவன பாட்டி இவனெல்லாம் மட்டும் நித்திர போடையில கடுங்க ஷேக் பச்சை போய் இவன்ட்ட போயிட்டு காலையில வந்துரு. லண்டனும் பிரசாந்தம் எடுத்திருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா எந்த போனுக்கு ஆன்சர் கொடுக்காம அப்ப நான் நினைச்சேன் இவங்க கோயில்ல நிக்கிறாங்கன்னு. கோயில்ல வீடியோ எடுத்துட்டு சரி பிறந்த நாள் வாழ்த்து. பாத்தீங்கன்னா ஒரே இப்படி சேர்ந்து கொண்டாடுறதுக்கு அவன அங்க நிக்கிறான் என்ன இது. ஆனா கொண்டாடி வெறுத்து போச்சான்ற மாதிரி அது பிறந்த நாள்ன்ற ஐயோன்ற பயத்தா இருக்கு. அங்க பாரு நித்ரா குழந்தை போடா லூசா. பர்த்டே பார்ட்டி கேட்கணுமே அவர்கிட்ட. நம்ம செலிப்ரேட் பண்றோம் சரி. அப்ப பர்த்டே பார்ட்டி அப்ப பார்ட்டி என்ன அங்க வச்ச பிறந்த நாளைக்கு? கோழியா மாடா ஆடா? நீங்க இருக்கீங்க இவ்வளவு பெரிய பார்ட்டி அப்புறம் என்னது பார்ட்டி? அது பார்ட்டி நாங்க கேட்ட பார்ட்டி. அப்படியா பாட்டி என்னதை எடுத்து கூட தேவையான பாட்டி எடுத்து கொடுக்கியா? நீ எல்லாம் எடுத்து தரணும். ஆமா நீதான் எடுத்து கொடுக்கணும். என்ன வேணும் பாட்டி? எனக்கு நீதான் வேணும். வந்துடுறியா?
ஆகாயம் தீ பிடிச்சா நிலா தூங்கும் இந்த பாடலை தொடர்பு கொள்ள இல்ல கொண்டாந்து எழுத்தவும். ஐயோ ஐயோ ஓகே அப்ப கொண்டாடுவோமா? பாட்டிட்டு என்னண்டு பீச்சுக்கு வந்திருக்கோம். உடையார்கட்டு பீச்சுக்கு. நிக்கிறது உடையார்கட்டு பீச்சுக்கு வந்திருக்கோம் bro நாங்க. கொண்டாடுறது என்ன பாட்டி? ஆனா ப்ரோ இது வரைக்கும் நீ எவ்வளவு பேட்டையை பார்த்திருப்ப. லைஃப் லாங் மறக்க முடியாத பிறந்த நாள் ஃபர்ஸ்ட் டைம் பாரு. ஹாப்பியாரு, சந்தோஷப்படு. அதுதான்டா நான் யோசிக்கிறேன். ஆன்லைன் பிறந்த நாள் கொண்டாட்டம். ஆமா, திவா மூலியமா ஆன்லைன் பிறந்த நாள் கொண்டாட்டம். தெய்வான பாட்டி கொடுத்த சர்ப்ரைஸ். வாழ்க்கையில் மறக்க முடியாத சர்ப்ரைஸ். எப்படி இது உண்மை உண்மை. ஏனண்டா இப்ப நைட் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் வந்து நைட்ல கேக் கட் பண்றது. அது 2015 வரை என்னடா இல்ல. ஆமா ஆமா எல்லாரும் வந்து கொண்டாடியா இருக்கும். அப்ப இந்த இதுக்கு பிறகு வந்து நான் கொண்டாடுறதுலே கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முதலே கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சா நான் இருந்தாலும் மாறி மாறி வந்து அப்ப அதான் பிளானா. இப்ப உங்கள் வரையில 20ஆம் தேதி வரணும். அப்ப இங்கே கொண்டாடையில அப்ப எனக்கு பிரச்சனை இல்லை. நார்மலா அப்படியே போய் கொண்டிருக்கு. ஆனா முதலாவது போற கேக்கப்ப பாட்டியோட எந்த ஒரு எனக்கு எப்படி 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 இந்த வீடியோ பார்க்கல எல்லாம் பாட்டிய மறக்காம சந்தோஷப்படு. அதான் அதான் கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப ப்ரோ இதெல்லாம் வந்து ஒருத்தங்களுக்கு பரிச்சையா இருந்தது. இப்ப நம்ம குரூப்ல யாராச்சும் வெளிநாட்டுல கல்யாணம் கட்டி செட்டில் ஆனாங்கண்டா சப்போஸ் இப்படித்தானே எல்லாத்தையும் கொண்டாட வேண்டியா இருக்கும். பக்கத்து நாடு தானே ஈஸியா வந்துரும். என்ன பாட்டி இந்த யாழ்ப்பாண கப்பல்ல ஏறினா புள்ளியோட சேர்ந்து வந்து நீ போய் சென்ட மேல அடிச்சு என்ன இலங்கையில இருந்தே வரையலாம் இருக்கு பாருங்க. அங்க எப்படி நாடு கடந்து போறதுக்குள்ள வரையலாம். என்ன பாட்டி சொல்ல வரீங்க இதுக்கு? நாடு கடந்து போனா நீ வரமாட்டேன்னு எனக்கு தெரியும் தானே. உன்னை மனசு விட்டா தான் நெஞ்ச வருவேன். யார்கிட்ட சொல்றீங்க? ஒன்னு சொல்றாங்க. என்னட்டு பக்கத்துல நான் நிக்கிறேன். என்னட்ட சொல்லல ஒன்னுட்ட சொல்றாங்க. பாட்டி பாட்டி வெட்டுமா? பாட்டி தான் இப்போ உனக்கு இன்றைக்கு கட் பண்றதுல இருந்து சாப்பிட்றதுல இருந்து எல்லாம் பாட்டி சொன்னா. நேற்று வந்து நாங்க ஊட்ட இல்லை நீங்க சாப்பிட்டேன் நான் சாப்பிட்ட மாதிரி தான் சொன்னா. இன்றைக்கு பாட்டி கேக் கட் பண்ண மாதிரி பண்ணா நீ கட் பண்ண மாதிரி, பாட்டி சாப்பிட்டா நீ சாப்பிட்ட மாதிரி. அப்ப இன்றைக்கு எல்லாம் பாட்டி தான் பண்ண போறா. கண்டிப்பா கண்டிப்பா. சந்தோஷம் சந்தோஷம். பாப்போம் பாட்டியா. அது இந்த இப்பதான் பாக்ஸ் இப்போ வாரான்டா. இவ்வளவு நேரம் வர சொன்னேன். இப்ப சவுண்டை கொண்டு வரான். சவுண்ட் எடுத்து டீச்ச நைட்டுக்கு டீச்ச பாட்டி எல்லாம்டா. நீயோ வெளியில வந்தா கருத்துருவல்ல. அதானே வெளியில வந்தா கருத்துருவன்னு இருக்கி அடைச்சு அந்த ஏசி போட்டு 10,000 நீ வெளியில வந்தா உனக்கு செலவு வைப்பாங்க. வெளியில வந்தா செலவு பாட்டிக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு தான் அடங்கி போய் அங்கே இருக்கிற. இல்ல ஒண்ணு அதாங்க நான் இரவு போன் அடிச்சவங்களுக்கு ஆன்சர் பண்ணி கை விட்டு வச்சுட்டேன். இப்ப போன் அடிக்கிறாங்களுக்கு ஆன்சர் பண்றேன் இல்ல. நான் பண்ணல. அப்புறம் பிடிச்சா கதை முடிஞ்சல போனா காசை கரைச்சி போட்டுருவான். அதெல்லாம் வீட்டுல அமைதியா இருக்கு. கண்ணை மூடிக்கிட்டு கடை. அதான் அதான் இந்த ஒரு நாளை கடந்தா சேர்த்துப்பா. ஐயோ இந்த பூரணைய கடக்குற மாதிரி தான். பஞ்சப்பெயர் என்ன சொன்னா என்ன வார்த்தை சொல்லி பொசுக்குன்னு இப்படி சொல்லி விட்டீங்க அவனை பார்த்து. உன்ட மனசு காயப்படும்ல. பிறந்த நாள் இன்றைக்கு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி விட்டீங்க நீங்க. சிவா சிவா நான் சும்மா பம்பளுக்கு தான் உங்களை நான் உண்மையா சொல்றேன். உன்னை சமாளிக்கணும்ல. உங்களோட பம்பல் அடிக்காம பாட்டி யாரோட பம்பல் அடிக்கிறது இருக்க தட்டி நீங்க தான் எனக்கு துணையாளு. அதான் நான் சும்மா சொன்னேன். குறை நினைக்காத. ஸோ இப்போ உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் யாருக்கும் கொடுத்துடாத சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து உனக்கு தெய்வான பாட்டி இப்போ கொடுக்க போறா வந்து ஆரம்பிப்பேனே. ரைட் ஓகே. அப்போ இந்தாங்க கொளுத்துங்க. நெருப்பட்டி காத்துக்கு 100 பாட்டி நான் கொளுத்துறேன். சத்தம் மட்டும் வருது. பத்து இல்லை நான் எனக்கு படிக்க
படிக்கிற கவி ஒன்று ஹாப்பி பர்த்டே டு யூ படிங்க பாட்டி ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே கேஜே திவா ஹாப்பி பர்த்டே டு யூ கிளப் பண்ணுங்க பாட்டி கை தட்டுங்க கை தட்டுங்க கிளப் பண்ணுங்க எல்லாரும். கட 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 எல்லாரும் கிளப் பண்ணுவாங்க சரி கத்தி எடுங்க ஊதுடா, ஊதுடா. ஊதுறதா அதுவா ஊந்துரும் இந்த பிடிங்க இப்படி பிடிங்க இப்படி பிடி கையை நீட்டுங்க ப்ரோ கையை பாட்டியோட ஓகே ஓகே Right. இப்படி பிடிக்க இப்படி பிடிக்க. அப்படி எப்படியே பிடிச்சி சின்ன பீஸா வட்டுங்க வாவ் அழகா நல்ல பெரிய அது 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 நீல கலர் எல்லா நீலம் இங்க வரான் கேக்கு நீளம் இந்த ஹேண்டில் நீளம் கத்தி நீளம் ஐ லைக் நீ ம் ப்ரோ ஐ லைக் நீலமா நீலம் தான் உங்களுக்கு பிடிச்ச கலரு ஊட்டுங்க பாட்டி ஆமா ஊட்டு. ஆ, 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 வாடியா. ஆ, 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 டேய் ரொம்ப ஓவரா பண்றீங்கடா டேய் போன் கண்டுபிடிச்ச ரொம்ப அவன போன காட்ட சொல்றாங்க போன காட்ட சொல்ற நான் அவன் எப்படி ஆ, 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 ஆ. திட்டுங்க சரி இப்போ எல்லாம் வரும் ப்ரோ இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகுது அப்போ அது எல்லாம் வரும் நீங்க சொல்லுங்க சொல்லுங்க அப்ப நான் போன்ல காட்டலான்னு விட்டுறான் இப்படி படத்துக்கு வந்து கேட்கிறேன் இங்க விட்டுங்க மேல விட்டுங்க அப்புறம் அச்சா இப்போ நீங்க சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுங்க ம் சின்ன பீஸ் நான் சாப்பிட மாட்டேன் சாப்பிடுங்க சந்தோஷம் சந்தோஷம் அப்படியே பிரசாந்த் ஓடுங்க நம்ம மறுப நிக்கிறப்பா நல்ல முதல்ல வாயான்ற வைக்கிறேன் இந்த அவமானனுக்கு செலவில்லாம முடிச்சு போட்டே உண்மையான பதில நான் இல்லாட்டி அந்த பிறந்த நாளை நீங்க அங்க பாட்டியில கொண்டாடுறீங்களே நெஞ்ச தொட்டு தேடுறா நீங்க பாரு இப்படிப்பட்ட நண்பர்கள் எல்லாம் தேர்ட் நாளும் கிடைக்க மாட்டான் உலகத்துல கண்டிப்பா அப்பாச்சும் 2 பிரியாணி பார்சல் ஆச்சு வேண்டி குடு இந்த வார்த்தைக்கு ஆச்சு அவனுக்கு பாவம் கோயில் அன்னானத்தை சாப்பிடுது ஆமா இல்லாண்டா அவன்கிட்ட சாவனை சும்மா விடாது அதான் என்ன சந்தோஷப்படுத்துற உங்களையும் சந்தோஷப்படுத்துறேன் நான் அதான் இப்ப உங்க பிறந்த நாளுக்கு பாட்டிக்கு என்ன எடுத்துக்கிட்டு வருவ நீங்க வரைக்க என்ன வேணும் பாட்டி அதான் நான் முதல்ல சொல்லிட்டு நீதான் வேணும் சரி நாளைக்கு வலிக்கிட்டு வரேன் நான் காலையில வந்தாதான் ஐயோ நீ வருவேன்னு நான் வழி மேல விழி வச்சு பார்த்துருக்கணும் எந்த ரோட்ல வாரேன் நன்றி பாட்டி நன்றி பாட்டி இவங்க வந்து கூட கொண்டாடினாலும் இப்படி நான் வரல என்றாலும் ஆன்லைன் மூலம் கொண்டாடிக்காங்க இதான் நண்பர்கள் நன்றி இந்த மூமெண்ட்டை கிரியேட் பண்ணி தந்த எங்களுடைய நண்பர் அங்க யாரு பிரகலாதன் மற்றும் பிரசாந்துக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வெறும் நன்றியோட இல்ல ப்ரோ நின்னுங்க வாரம் 2 days ஆல வாரம் சில ஒன்று வைக்க தானே வேணும் வேணா பாட்டி பட் நான் கேக்குக்கு நிச்சயமா நீங்க கவலைப்பட தேவை நம்மளுக்கு ஒரு பயத்தை காய்ச்சுட்டாலும் சுரக்கா வெள்ள கறி இருந்தா கவலைப்படாதீங்க பழைய வடி இல்ல இல்லையே அப்ப எனக்கு பிரச்சனை இந்த இவர் மாலை காண்டிதாரு இவருக்கு சில வழிக்கு தானே வேணும் இல்ல அவருக்கு கொஞ்சம் அவருக்கு கவனம் போய் ஸ்பெஷல் வித்தியாசம் இப்ப என்ன பாட்டி நம்ம கிளம்புக்கு என்ன டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியாச்சு என்ன பண்ணாங்க இப்ப வேற எப்போ ஒரு 12 மணிக்குள்ள போயிடலாம் இப்ப போனா போறோம் மிச்ச கேக்க கொண்டு போய் கையில ஒப்படைக்கிறோம் பெற்றோம் பெரிய பார்ட்டி ஒன்று வைக்க சொல்றேன் இல்லைன்னா ஒரு ஆட்டுக்கு டிக்கெட்டை புக் பண்ணிடுவோம் ஆட்டால தானே உங்களுக்கு கவலை ஆட்டை ஏசி பஸ் கீழே வந்து அடைச்சிட்டு கொண்டு வந்துருவோம் கட்டி பாக்காங்க கிஷோரிக்கா கைத்துல கட்டி கொடுத்துட்டா சரி பாப்பான் ஆனா நீ வராம மட்டும் விட்ட உன்னை கொன்றுவேன் நான் வழி மேல விழி வச்சு பாப்பேன் உங்களோட பொண்ணான வார்த்தைகளால் அவருக்கு நல்லா விஷ் பண்ணுங்க இந்த ஆண்டுல ஆலமரமா தலையணும் 16 செல்வங்களையும் பெறணும் ஆலமரமா தலைஞ்சி அருகா வேரோடி புங்க மரமா தலைஞ்சி புளிய மரமா வேரோடி
ஆழ விருட்சங்களா இருக்கணும். நீங்க 4 பேரும் அதுக்குள்ள நானும் ஒரு சோலையில இருந்து உங்களோட இப்படி குருவி குஞ்சு மாதிரி ஒட்டி கொண்டு இருக்கணும். ஆலங்குயில் கூவும் ஆரிராரு தாலே ஃபுல்லா இயற்கையோட சொல்லிட்டா பாத்தியா அப்படி அதான்டா இந்த இயற்கையில வந்து வாழ்ந்தவங்களும் இயற்கையா சொல்றாங்க என்ன பாட்டி. அதான் நன்றி பாட்டி, உங்களோட அன்பான வார்த்தைக்கு நன்றி. நன்றி 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 நன்றி, சந்தோஷம். ஆனா உனக்கு வேலை பிறந்த நாளுக்கு கொஞ்சிறது லண்டனையும் கிஷோர் பிரசாந்தையும். ஓகே, இதை வந்து நாங்க திரும்ப ஒன்னுட்டு தருவோம். இதை வந்து நாங்க ஒன்னுட்ட திரும்ப தருவோம். நீங்க பாட்டி விட்டு தந்தேன். சரி அவன் எத்தனை குளிச்சு வரியா பிரசாந்த், நீங்க அவனை கொஞ்சம் நெடுக குளிச்சான்னா குளிக்காட்டியனா எப்படியும் அவன் பேரன் தான். அவனுக்கு உயிர் இருக்கல. வாயத்துறைக்கியல் வாத்தியில நம சிவாய அதுல அப்படி சந்தோஷம். சரி இல்ல மறந்துடா. இல்ல நான் கண்டிப்பா நானும் பிரசாந்த் தான் வச்சுலாம் இருக்க மாட்டோம். உனக்கண்டு தந்த உனக்கண்டு கொண்டு வந்துருவோம். ஊர்ல கொண்டு வந்து தாரம். நீ பாட்டியை மட்டும் ரெடி பண்ணுங்க ராஜா, நாங்க வாரோம். நான் டைப் பண்ணி நான் அனுப்பிடுறேன், அதை பார்த்து படிச்சுக்க. ஓகே பாய் சொல்லுங்க பாட்டி. பாய் 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 பாய். ஓகே, உண்மையில் மனக்கவலோன்னு இருக்குதான். அந்தந்த இடங்கள்ல அந்தந்த விஷயங்களை நின்று பண்ணாது. இது இப்போ நிறைய பேருக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கூட இருக்கலாம். இன்றைக்கி நிறைய பேருக்கான வாழ்க்கை, நிறைய பேர் கால் பண்ணி சொல்லுவாங்க, தம்பி எங்கள் வீட்டில் எந்த ஒரு விசேஷம் எங்களால் நிற்க முடியல, அங்கே கொஞ்சம் ஸ்பெட்டுக்கு போயிட்டு வாங்க, இல்லைன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு இப்படியான ஒரு சோகம் துர்க்கமான நிகழ்வு கொஞ்சம் போயிட்டு வாங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு அவங்கள வீடியோ கால் பண்ணி காண்பிக்கிறது. அப்படி இல்லைன்னா அவங்களோட வீட்டில் வந்து கேமரா அப்படி இருப்பீங்க. சப்போஸ் எங்கிட்ட சொன்னவங்களாம் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து பார்ப்பீங்க, நீங்கள் உங்களுக்கும் தெரியும். ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம நேரில் இருக்கிற மாதிரி இருக்காது எதுவாக இருந்தாலும். ஸோ உண்மையில் அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் தவிர்க்க முடியாத காரணங்கள்னால இவ்வளோ தூரம் நம்ம இருக்கிறோன்னா அந்த நேரத்தில் வந்து நம்மளை வந்து ஒரு பிணைப்பை உண்டாக்குதுன்னு சொன்னால் வந்து போனை கண்டுபிடிச்சவனுக்கு ஒரு வகையில் தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். சொன்னால் கண்டிப்பாக வர முடியாத ஒரு சூழ்நிலைன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது தானே. ஸோ அப்பேற்பட்ட நிலைகளில் மேலே நான் எதிர்பார்க்கல இந்த வருஷம் இங்கே நிற்பேன், திவா கூட வந்து வேட்டையில் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் நான் நினச்சி பார்க்கல. எல்லாமே வந்து அப்பப்போ அதுவாக வந்து நடக்கிறது தானே. பட் இருந்தாலும் வருஷம் நாங்கள் ஆளுக்கு ஒரு விதமான சர்ப்ரைஸ் கொடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணி வந்து பேட்டைக்கில் எனக்கோ திவானுக்கோ இல்லைன்னு சொன்னால் எங்கள் டீமில் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் யாருக்குனாலும் சரி வித்தியாசமான முறையில் வந்து அதை செலிப்ரேட் பண்ணுவோம். அதுவும் நைட்டு 12 மணிக்கெலாம் வந்து அதை செலிப்ரேட் பண்ணுவோம். அப்படி தான் வருஷம் பண்ணிக்கிட்டு வந்தோம். பட் இந்த வருஷம் இப்படி ஆகிப்போச்சு. பட் இருந்தாலும் அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் டிசைட் பண்ணேன். பட் அவனும் கூட யோசிக்க மாட்டான். அண்ட் நம்ம வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து யோசிச்சிருக்க மாட்டீங்க, இப்படியான ஒரு சர்ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. லைஃப்பில் வந்து உண்மையில மறக்க முடியாத பிறந்த நாள் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். சந்தோஷம் தானே என்ன பாட்டி? திவாவோட பர்த்டே உங்களோட வீட்டில் வந்து இப்படி கொண்டாடினது எனக்கே சந்தோஷம். ஸோ இந்த வருஷம் திவா எல்லாம் இருக்கலாம். இனி எப்போயாச்சும் இனி அடுத்தடுத்த தரங்களில் தீவாவோட பேட்டியோ எங்களோட பேட்டியோ இல்லைன்னு சொன்னால் பிரசாந்த் கிஷோரதோ கூட இருந்து நம்ம செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி மாறும். காலங்கள் மாறும். எல்லாமே எப்போவுமே ஒரே மாதிரி இருந்துடாது. அதுக்கு நிறைய உதாரணங்கள் நம்ம பார்த்து வந்துட்டோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க 2 சேனல்லையுமே, அதுமாதிரி ஃபேஸ்புக்லேயுமே. ஸோ அது போக எனக்கு கூட என்னோட வாட்ஸ்அப்பு என்னோட மெசேஞ்சருக்கெல்லாம் விஷ் பண்ணி அதை ஃபார்வர்ட் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ எல்லா பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கிட்டு அண்ட் இந்த ஒரு வீடியோ இன்னைக்கு ஆர்ஜே தமிழா அண்ட் ஆர்ஜே வித் கேஜே 2 சேனல்லையும் வரும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்ஜே தமிழா ஃபேஸ்புக்லேயும் வந்து வரும். ஸோ கண்டிப்பாக வந்து காண தவறாதீர்கள், கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் என்ன சொல்கிறேன், மறுபடியும் வந்து நன்றி தான் எல்லா பேருக்கிட்டையும் சொல்லணும். சொல்லிட்டு இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். பாய்னு சொல்லிடுவோம். ஓகே, பாய்.